அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நோக்கங்களின் தேவன் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நோக்கங்களின் தேவன். நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், அதில் ஒரு 14 வசனம் நம்ம முதல் 14 வசனம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் கவனமாக, நீங்கள் எல்லாரும் கவனமாக கேளுங்க. யாத்ராகமம் 32 முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகள் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக் கருவியால் கருக்கு பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே அதை 2வது நம்ம வாசிக்கலாம். இப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது வனாந்திரத்தில் இவங்க வந்து நிற்கிறாங்க. இவங்க எங்கே வந்து நிற்கிறாங்க? வனாந்திரத்தில் நிற்கிறாங்க. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு, இல்லைன்னா கானானுக்கு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் சொல்கிறாங்க ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப அதிகமாச்சுன்னா ஒரு 40 நாள் அவ்வளோதான் ஆகும், அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 40 நாள் ஆகாது, அதுக்கு முன்னாடி அவங்க போயிடலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் வச்சு பழக்கவிக்க அவர் விரும்பினார். நம்மளை சில ஆசீர்வாதங்கள் நம்ம கையில் ஆண்டவர் தர்றதுக்கு முன்பாக நம்மை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காக, இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக நம்மளை ஆண்டவர் உருவாக்குவார். நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? உருவாக்கி தான் அதை நம்ம கையில் தருவார். அப்போ தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், சரியாக நம்ம கையாளுவோம். நம்ம இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அவிசுவாசம், கீழ்ப்படியாமல், ஜெபமின்மை, தேவனை முறுமுறுக்கிறது, ஆண்டவரை கோபப்படுத்துறது, பாவங்கள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில் இருந்ததுனால 40 நாள் இல்லைனா ஒரு வாரத்துக்குள்ளே போக வேண்டிய அந்த கானான் பிரயாணம் வருஷ கணக்கில் இழுத்து கொண்டே போனது. இப்போது இவங்களை ஆண்டவர் சீனாய் மலைக்கிட்ட கொண்டு வரார். எதுக்கிட்ட கொண்டு வராரு? சீனாய் மலைக்கிட்ட இவங்க வராங்க. வந்துட்டு மோசே சொன்னார், ஆண்டவர் மோசைகிட்ட, நீ மலையில் ஏறி நீ 40 நாள் என்னுடைய சமூகத்தில் நீ காத்திருக்கணும்னு மோசைகிட்ட சொன்னார். ஜனங்க எல்லோரும் கீழே கூடாரம் போட்டு உட்காந்துருக்கிறாங்க. மோசே மலையில் ஏறி 40 நாள் புசியாமலும் குடியாமலும் மலையில் உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் பல விஷயங்களை மோசே இடத்துல பேசுகிறார். அது நீங்கள் யாத்ரா புஸ்தகத்தில் முக்காவாசி இடத்துல நீங்கள் படிக்கலாம். ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டணும், அதனுடைய அளவுகள், அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அளந்து, அதனுடைய அளவு முதல் கொண்டு இப்படி தான் இருக்கணும், இது இந்த மாதிரி தான் நீ செய்யணும், நீ எனக்குன்னு ஒரு ஸ்தலம் கட்ட போகிற, அது இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், அதில் இருக்க துணி முதல் கொண்டு, அதில் யூஸ் பண்ணுற த்ரெட்டு முதல், நூல் முதல் கொண்டு ஆண்டவர் தெளிவாக மோசைகிட்ட பேசுவார். அவ்வளவு தெளிவான வெளிப்பாடுகள் ஆண்டவர் மோசைகிட்ட பேசி கொண்டிருப்பார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் தெளிவான வெளிப்பாடுகள் ஆண்டவர்கிட்டருந்து இந்த மாதிரிலாம் கிடைக்கிது? ஆண்டவர்கிட்டருந்து தெளிவான வெளிப்பாடுகள் கிடைக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம ஆண்டவரோட ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளும் பொழுது ஆண்டவரோட தெளிவான சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக அவரோடு நம்ம ரொம்ப நெருங்கி போனால் தெளிவாக ஆண்டவர் பேசுகிறது நம்ம ஈஸியாக கேட்க முடியும். நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி ஆத்மா சரின்னு அதுக்கு ரொம்ப பழகிறோம்.
தெளிவாக ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறதை நமக்கு கேட்க முடியும். சரி, மோசே அப்படி பழகி கொண்டார். இவர் 40 நாள் ஆனோன்னா இந்த ஜனங்கள் என்ன நினச்சாங்க? ஒரு மனுஷன் 40 நாள் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, மனுஷன் 3 நாளைக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருந்தான்னா அவருடைய சரீரத்துக்கு பாதிப்பு வந்துடும். ஒரு வாரத்துக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருந்தானே செத்தே போவான்னு. இவர் 40 நாள் தண்ணி குடிக்கலை, சாப்பிடாமல் இருந்தது ஓகே, தண்ணி குடிக்காமல் இவர் இருக்கிறார். ஸோ ஜனங்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவர் என்ன செஞ்சிட்டாரு, மோசே செத்து போனார் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ தெரியல, இப்போ வனாந்திரத்தில் நடுவழியில் நாங்கள் நிற்கோம், எங்கள் தெய்வம் எங்களை கைவிட்டார், எகிப்து தேசத்துலேருந்து கொண்டு வந்த எங்கள் தெய்வம், எங்களுடைய யெகோவா தேவன் கர்த்தர் எங்களை என்ன செஞ்சிட்டாரு, கைவிட்டார் அப்படின்னு அவங்கள நினச்சிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை நடு காட்டில் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அவர் நம்மை அழைத்தார், அவர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பிலிப்பியரில் பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, எனக்குன்னு ஒரு லெக்கு இருக்குது, எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, எனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என் ஆண்டவர் என்னை நடு வழியில் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. என் ஆண்டவர் எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு லெக்கு இருக்குது. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் ஒருத்தன் ஓடுறான்னா அவனுக்கு என்ன இருக்குது, அந்த எண்டு லைனை பார்ப்பான் பாருங்கள், அந்த எண்டு லைன் பார்ப்பான். டிவிலெலாம் பார்த்துருக்கீங்களா, ஒலிம்பிக் ஓடுறதெல்லாம் அந்த எண்டில் ஒரு லைன் வரைஞ்சிருப்பான். அந்த லைனு தான் அவனுக்கு லெக்கு, அதுதான் அவனுக்கு கோல். அங்கே போய் அவன் ரீச் ஆகணும். நல்ல ஸ்பீடாக ஓடி பாதியில் நின்றுட்டானா, நான் பாதி வரைக்கும் இல்லை முக்கால்வாசி நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஓடி வந்தேன், அதனால் எனக்கு பரிசு தரணும், நான் நடக்காது. லெக்கை நோக்கி நான் ஓடுறேன். அதுபோல் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு லெக்கு வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஒரு லெக்கு வச்சிருந்தார், ஒரு குறிக்கோள் வச்சிருந்தார். அதுக்கு நேரம் அவங்கள நடத்தினார். ஆமே, நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், ஒரு லெக்கு வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் உங்களை ரட்சித்தார். நீங்கள் அதை அடைந்து ஆகணும். அந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இல்லை பெட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சி ஆகணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், சும்மா ஆண்டவர் எதுக்கு என்ன ரட்சித்தார்? ஆண்டவர் எனக்கு எந்த அற்புதம் செய்யலை, சும்மா அற்புதத்தை பெறதுக்கும் நன்மையை பெறதுக்கு மட்டுமல்ல. என்னை எதுக்கு ரட்சித்தார்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இதனை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் லெக்கை முடிக்காமல் கண்ணை மூடிட்டாங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ மனிதர்கள் மறிக்கிறதா இது சொல்கிறாங்க. அநேகர் தங்களுடைய லெக்கை முடிக்காமலே கண்ணை மூடுறாங்க, ஓட்டத்தை முடிக்கிறாமே கண்ணை முடிக்கிறாங்க. தேவன் அவங்களை என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் அவங்க வாழ்க்கையில் முடியலை. ஆனால் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறாங்க, இல்லை அவங்க வாழ்க்கை முடிந்து போயிடுது. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்நாளில் நம்ம கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்கென்று ஒரு வைத்த லெக்கை நம்ம முடிக்கணும். அந்த நோக்கத்தோடு நம்ம வாழணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி காலையில் என்ன 200 ரூபா இருக்குது, 300 ரூபா இருக்குது, சரி ரைட்டு, இன்றைக்குள்ளே பாடு முடியும், அப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இன்றைக்கி சாப்பாடுக்கு காசு இருக்கா, போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்குள்ளே பாடு ஓடனா போதும், அப்படி வாழக்கூடாது. என்னை கர்த்தர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை நான் நிறைவேற்றினேன் ஏசப்பா, அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் இன்னும் எப்படி நான் பக்குவப்படணும். சும்மா ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவே இல்லை, சும்மா ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் ஒருவேளை உங்களை சாதாரணமாக அற்பமாக நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் உங்களை குறித்து அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பவுல் அதை அறிந்து கொண்டார். பவுலுக்கு அது தெரியுது. அவரால் சொல்கிறார், எனக்குன்னு ஒரு லெக்கம் இருக்குது, அதை நோக்கி நான் ஆசையாக ஓடுறேன். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ரொம்ப ஆசையாக நான் வாழ்கிறேன். என்னை ஒருத்தரும் வற்புறுத்த வேண்டாம், சர்ச்சுக்கு வாங்கன்னு பாஸ்டர் கம்பல் பண்ண வேண்டாம், வற்புறுத்த வேண்டாம், நான் ஆசையாக ஓடுறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஆசையாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஐயோ இந்த வாரம் போவாட்ட அடுத்த வாரம் கேட்பாரே, அதுக்காக வர்றதில்ல. ஆசையாய் ஓடுகிறேன். ஆசையாக அங்கே போனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம், 2 ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம், எவ்வளோ பலன் அடைஞ்சு வரலாம். சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு சர்ச்சில் போய் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு வந்தால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசையாக நான் ஓடுறேன். ஹல்லேலூயா. இந்த பக்கத்தில் தான், உங்கள் வீடெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. நான் திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்கிறேன், இந்த சர்ச்சை அடிக்கடி திறந்து வைங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஊருக்கு போகாத மற்ற நாட்கள் முடிந்த வரைக்கும் இங்கே வந்து டெய்லி நான் ஜெபிக்க நான் முயற்சி பண்ணுறேன். முடிந்த வரைக்கும் என்ன முக்கால்வாசி நேரம் இங்கே வந்துடுவேன். காலையில் வந்து இங்கே உட்காந்து மதியம் தான் போகிறேன் வீட்டுக்கு. முடிந்த வரைக்கும் இந்த சபையை நம்ம திறந்து வைக்கணும், மூடி வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சாயங்காலமாவது வந்து ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் வந்து 2 பேராக வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லை தனியாக வந்து அது நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, மோசே எங்களை கைவிட்டார், பாதியில் இந்த தெய்வம் விட்டுட்டார், எங்களுக்கு புதிய தெய்வம் வேணும். எங்களுக்கு என்ன வேணும்? புதிய தெய்வம் வேணும். அப்போ ஆரோனை போட்டு ஒரே தொந்தரவு, ஆரோனை போட்டு ஒரே ப்ரெஷர் அவன் பண்ணான். அவன் யோசிச்சான், உங்கள் கையில் காதில் கிடக்கிற எல்லா பொண்ணையும் கலத்தி என்கிட்ட தாங்க, அதனால் நம்ம தெய்வம் செய்வோம்னு சொல்லி இந்த படத்தில் பார்க்குறீங்களா, தெரியுதா? இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கண்ணுக்குட்டியை பொண்ணுனால் அவன் செய்தான். ஹல்லேலூயா. பொண்ணுனால் செய்தான். அப்போ என்ன விலை இருக்கும் பார்த்தீங்களா? அது பொண்ணுனால் ஒரு கண்ணுக்குட்டியை அவன் செய்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படாது. அவன் செஞ்சுட்டு என்ன சொன்னான்னா பாருங்கள், 8ஆம் வசனம் வாசிங்க. அதே யாத்திராகமம் 32 8ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறார், நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இதுதான் அப்படின்னு சொன்னார்கள். ஹல்லேலூயா. என்ன கொண்டு வந்தது ஆண்டவர், இஸ்ரவேல் தேவன், இஸ்ரவேலின் தேவன் அவர்களை கொண்டு வந்தார். மகிமையை மகத்துவத்தை நிறைந்த தேவன், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவங்கள கொண்டு வந்தார். ஆண்டவர் இல்லைன்னா அவங்களால எகிப்திலேருந்து வெளியே வந்திருக்க முடியுமா? கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. ஆனால் அவங்க நன்றி மறந்துட்டாங்க. சொல்கிறாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு, அந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை கொண்டு வந்தது, எகிப்திலேருந்து நாங்கள் இந்த கண்ணுக்குட்டினால தான் வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இந்த பொண்ணை ஆண்டவர் எதற்கு கொடுத்தார்? இந்த பொண்ணை ஆண்டவர் எதற்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்க. இது எல்லாமே மோசே வந்து மலையில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார். இல்லை, மலையில் இருக்கும் போதில்ல, திருப்ப ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரம் கெட்டும்பொழுது ஆண்டவர் பேசுகிற விஷயம். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்கள்ட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட போகிறோம், நீங்கள் எல்லோரும் என்ன கொண்டு வரணும்? காணிக்கை கொண்டு வரணும்னு சொல்லணும். சரி, எப்படி கொண்டு வரணுமா? அதை மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. யார்கிட்ட வாங்கணும்? இவர் கேட்டுட்டார், வேறு வழி இல்லை, சரி கொடுப்போம், அப்படி கொடுக்க வேண்டி வாங்கவே வாங்காத. அப்படி ஒரு காசு எனக்கு தேவையே இல்லை ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஒரு காசு எனக்கு தேவையே இல்லை, அது நீயே வச்சுக்க, அதை நீயே வச்சு சாப்பிடு. மனப்பூர்வமாக இருக்கா? மனசு இருக்கா? ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும், ஆண்டவருக்கு ஒரு ஸ்தலம் கட்டணும், ஒரு ஆசை இருக்கா? நீ மனப்பூர்வமாக செய்யணும். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை மனப்பூர்வமாக வாழணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஜபிக்கும் போது மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணணும். பைபிள் படிக்கும்போது மனப்பூர்வமாக, துதிக்கும் போது மனப்பூர்வமாக துதிக்கணும், கொடுக்கும்போது மனப்பூர்வமாக கொடுக்கணும், ஆராதிக்கும் போது மனப்பூர்வமாக ஆராதிக்கணும், உபவாசிக்கும் போது மனப்பூர்வமாக உபவாசிக்கணும். ஐயோ வேறு வழி இல்லை, உபவாசம் பண்ணால் தான் ஏதாவது நடக்கும், சரி உபவாசிப்போம். மனசுக்குள்ளே ஆண்டவரை திட்டிக்கிட்டு வெளியே பசியோடு இருந்துக்கிட்டு பிரைஸ் தி லார்ட். ஊழியம் செஞ்சால் மனப்பூர்வமாக செய்யணும். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண மனப்பூர்வமாக செய்யணும். அந்த மனப்பூர்வத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். நம்ம என்ன செய்கிறோன்னு ஆண்டவர் பார்க்குறதில்ல. ஹல்லேலூயா. அதனால தான் நான் ஆராதனை நேரத்தில் சொன்னேன், உங்களுக்கு பாட தெரியுதோ பாட தெரியலையோ நீ பாடணும்.
நீ என்ன டோனில் பாடுற, என்ன ஸ்கேலில் பாடுற, அதெல்லாம் ஆண்டவர் முக்கியமே கிடையாது. நமக்கு தான் ஸ்கேலு பென்சில் தான், அவருக்கு ஒன்றும் முக்கியம் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்மளோட அழகாக பாடுறவன் சினிமா துறையில் இருக்கான், நம்மளை விட அழகாக பாடுறோம் உலகத்தில் எங்கேயோ இல்லாமல் இருக்கிறான். அவனெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. நம்ம ஏன் தெரிந்து கொண்டார்? நம்ம நல்லா பாடுவோன்னா தெரிந்து கொண்டார். இவன் ஸ்கேலில் கரெக்டாக பாடுவான்னா இல்லை, நம்ம மனப்பூர்வமாக பாடுவோன்னு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம பாடும் பொழுது அறகுறையாக பாடினாலும் பரவாயில்ல, கழுத மாதிரி நம்ம குரல் இருந்தாலும், காக்கா மாதிரி இருந்தாலும், ஆண்டவர் மனத்தை தான் பார்க்குறார், இருதயத்தை பார்க்குறார். எப்படி பாடுறான், எப்படி இவங்க பாடுறாங்க, அவருக்கு மனசு ரொம்ப முக்கியம், மனதை பார்க்குறார். அல்லேலூயா. எப்போ 1 லட்சம் கொடுத்தவன்ட்ட வாங்குப்பா, 10 ரூபா கொடுத்தவன்ட்ட வாங்காத அப்படி சொல்லலை. 1 லட்சம் கொடுத்தாலும் மனப்பூர்வமாக இல்லையா அவன்கிட்ட வாங்காத. மனசு சரியில்லையா, வேண்டாம் வெறுப்பா தாரானா, அவன்கிட்ட வாங்கவே வாங்காத. மனப்பூர்வமாக 5 ரூபா கொடுத்தாலும் நீ வாங்கு, அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாலும் எப்படி செய்யணும்? மனசுலேருந்து, இருதயத்தின் ஆழத்துலேருந்து, சந்தோஷத்தோடு நான் ஆண்டவருக்கு செய்கிறேன். ஊழியக்காரங்க செய்கிறேன் ரெண்டாவது, முதல்ல யாருக்கு செய்கிறேன்? நான் ஆண்டவருக்கு செய்கிறேன். இங்கே வந்து ஏன் நான் உட்காந்துருக்கேன்? பாஸ்டருக்காகவா, இல்லை சர்ச்சுக்காகவா, இல்லை ஒரு கடமைக்காக? இல்லை, நான் ஆண்டவருக்காக. நான் ஆண்டவருக்கு பிள்ளை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள், அது ஆண்டவருக்கு. அது மனப்பூர்வமாக நம்ம உட்காரும்போது அதை ஆண்டவர் பார்க்குறார். மனப்பூர்வமாக இருக்கான் பாவேன், மனசை பார்த்து தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஒருவனுடைய இருதயத்தை பார்த்து தான் கர்த்தர் ஒருவனை உயர்த்த முடியும். நல்லா நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன குலம் கோத்திரம், என்ன சந்ததி, என்ன கருப்பாக இருக்கே வெள்ளையாக இருக்கையெல்லாம் படிச்சிருக்கே, அதெல்லாம் அவருக்கு முக்கியமே கிடையாது. அதெல்லாம் அவருக்கு முக்கியமே கிடையாது. அவர் அதை மண்டையில் கூட கொண்டு வர மாட்டார். அவருக்கு முக்கியம் தெரியும், மனசு, இருதயம். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார், மனப்பூர்வமாக கொடுக்குறவனிடத்துல வாங்கு. நீ அவனிடத்தில் வாங்க வேண்டியது என்ன? முதல் காணிக்க ஆண்டவர் சொல்கிறார், நீ பொன்னை வாங்கணும். என்ன வாங்கணும்? யாராவது பொண்ணு காணிக்க கொடுத்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீ அவங்கள்ட்ட என்ன வாங்கணும்? பொண்ணு வாங்கணும். இந்த பொண்ணு எப்படி இவங்ககிட்ட வந்தது? இவங்க வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்கள் அல்லவா? இவங்க வனாந்தரத்தில் இவங்க நாடோடியே வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள்ல, இவங்ககிட்ட பொண்ணு எப்படி வந்தது? எப்படி வந்தது தெரியுமா? நீ யாத்திராகமம் புஸ்தகம் நீங்கள் 4ஆம் அதிகாரம் வாங்க, அங்கே இவங்க 3ஆம் அதிகாரம் வாங்க, அங்கே அவங்க பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. யாத்திராகமம் 3:20 வாசிங்க. ஆண்டவர் சொல்ல, நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும் எகிப்தை நான் வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலாகடத்திலும் தன் வீட்டில் தங்கியிருக்கிற இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் போய் நீங்கள் போய் உங்கள் பீரோவில் இருக்க கொஞ்சம் நகையை தாங்க, நான் கொண்டு போகிறேன்னா யாராவது தருவாங்களா? சொல்லுங்கள். உங்கள் பீரோவில் இருக்க கொஞ்சம் நகையை எடுத்து தாங்கம்மா, கொஞ்சம் பணத்தை தாங்க, நான் கொண்டு என் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னா யாராவது தருவோம்? சும்மா போட்டுட்டு தர்றதுக்கு வேணால் தருவாங்களே தவிர உங்களுக்குனே தருவாங்களாம்? தரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எகிப்துடைய கண்களில் நான் தயவு கிடைக்க பண்ணுவேன். உங்கள் ஸ்திரீகள் போய் அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவங்க தருவாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு இவங்களுக்கு எப்படின்னா, எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே எகிப்தை விட்டு வெளியே போயிரட்டு. இந்த 10 வாதைகள் உங்களால் தாங்க முடியலை, எப்படியாவது இவங்க வெளியே போயிரட்டு, அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்து விட்ருவாங்க. இப்படி எகிப்தியர்கள் இவர்கள் கொள்ளையிட்டார்கள். ஏராளமான பொண்ணு, வெள்ளி, மிருக ஜீவன்கள், வஸ்திரங்கள், நிறைய பண்டங்கள், படிவாரங்களோடு இவங்க பெரிய சேனையாக எகிப்திலேருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது வெறுமையாக வரல. அல்லேலூயா. 400 வருஷம் அடிமையாக இருந்தாலும் வெளியே வரும்பொழுது ஒவ்வொருத்தருடையும் பல கோடி மதிப்புள்ள நகையும் பணமும் பொன்னும் வெள்ளியும் அவன்கிட்ட இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த பொண்ணை நீ எதுக்கு செய்யணும்னா, எதுக்கு கொடுக்கணும்னா,
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு உன்னுடைய இடத்துல பொன்னனை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேட்ட மலையில் இருக்கும் பொழுது பேசுகிறார். யாத்திராகமம் 20 சத்தம் போடக்கூடாது. யாத்திராக 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் பாருங்க, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. எவைகளை? ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கிற எல்லா பொருளையும் நீ மலையில் உனக்கு எப்படி காணிச்சனோ அதுபடியே நீ செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, என்னை பாருங்கள். மோசே மலையில் இருக்கிறாரு, 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? கண்ணுக்குட்டியை வச்சு அதை பொண்ணுனால் செஞ்சு, கண்ணுக்குட்டியை செஞ்சு அவங்க ஆண்டவராக அந்த விக்கிரகங்களை ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை ஆண்டவர் எதற்கு கொடுத்தாரா? எதுக்கு கொடுத்தார்? ஆசரிப்பு கூடாரம் கெட்டுறதற்காக கொடுத்தார். அந்த பொண்ணை எதுக்கு கொடுத்தார்? அப்போ மலையில் மோசே இருக்கும் பொழுது நான் அவங்களுக்கு கொடுத்த பொண்ணை வச்சு என்ன செய்யணுங்கிற ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு பிளான் ஆண்டவர் மோசைக்கு மலையில் மாதிரியாக போட்டு கொடுத்துட்ருக்கிறார். ஆனால் அதே பொண்ணை எடுத்து இவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? புரியலைன்னா திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எந்த பொண்ணை எடுத்து எனக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை நீ கட்டணும், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளே போனீங்கன்னா குத்து விளக்கு, மேஜை, தூபபீடம், மகாபரிசுத்தத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி எல்லாமே பொண்ணுனால தான் செய்யப்பட்டு இருக்கும். அப்போ ஒரு பொண்ணை வச்சு தேவனுடைய ஸ்தலத்தை கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் பிசாசு என்ன பண்ணிட்டானா, அந்த பொண்ணை எடுத்து அவர்களை தவறான வழியில் கொண்டு போக அவன் தீர்மானம் பண்ணிட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, இதனுடைய நோக்கம் என்னென்னா, இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இன்றைக்கி செய்தியின் தலைப்பு நோக்கங்களின் தேவன். நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தால், ஒரு நபரை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால், ஒரு வாகனத்தை கொடுத்தாருனா, ஒரு வேலையை கொடுத்தாருனா, ஒரு வீட்டை கொடுத்தாருனா, ஒரு ஆஸ்தியை கொடுக்குறாருனா, ஒரு இடத்த கொடுக்குறாருனா, ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறாருனா, நோக்கம் இல்லாமல் அவர் கொடுக்கவே மாட்டார். அவர் எதை செய்தாலும் நோக்கத்தின் அடிப்படையில் செய்கிற தேவன். அதை நீங்கள் இன்னைக்கு காலையில் புரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் மனைவி ஆண்டவர் எதுக்கு கொடுத்தார்? ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் கொடுத்தார். உங்கள் கணவர் எதுக்கு கொடுத்தார்? நோக்கத்தின் அடிப்படையில் கொடுத்தார். ஒரு சபையை எதுக்கு கொடுத்தார்? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு ஊழியனை எதற்கு கொடுத்தார்? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுக்கு ஏன் பிள்ளைகளை கொடுத்தார்? ஒரு நோக்கம் உண்டு. உங்களுக்கு ஏன் ஆஸ்திகளை கொடுத்தார்? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் உங்களுக்கு இடங்களை கொடுத்தார்? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் உங்களுக்கு வாகனத்தை கொடுத்தார்? எல்லாவற்றிற்கும் ஒரு பிளான், ஒரு திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், நோக்கம் இல்லாமல் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் எதையும் கொடுக்கிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பொண்ணை எதுக்கு கொடுத்தார் தெரியுமா? இதுவரை இல்லாத ஒரு மகிமையான ஸ்தலத்தை இவங்க கட்டணும். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லலை ஆசரிப்பு கூடாரம் கட்டுன்னு, ஈசா கிட்ட சொல்லலை, யாக்கோபிட்ட சொல்லலை, ஒருத்தட்டையும் சொல்லலை. இந்த ஜனங்கள்கிட்ட ஒரு பொண்ணை கொடுத்து தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைச்சார். இந்த ஜனத்தை வச்சு நான் எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் கட்ட போகிறேன். எவ்வளோ ஆசையாக ஆண்டவர் இருந்தார். ஆனால் பிசாசானவன் தந்திரமாய் அதே ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்படியே தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி அதை அவர்களுக்குடைய வீழ்ச்சிக்கு பயன்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு ஒரு பொருளை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை அவர்கள் அறியவில்லை. ஹல்லேலூயா. பொண்ணுன்னு சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். உங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடுத்தாலும், உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பொருளை கொடுத்தாலும் அதை ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கையில் தந்தார். அதை இல்லைன்னா அது உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கவே செய்யாது, உங்கள் கையில் அது கிடச்சிருக்கவே செய்யாது. ஹல்லேலூயா. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அது நான் என் திறமையினால தான் நான் சம்பாதிச்சேன். அது அந்த பொருள் எப்படி வாங்கினீங்க பிரதர்? அது நான் வேலை செஞ்சு, நான் காசு சேர்த்து வச்சு, நான் திறமையினால தான் என்ன செஞ்சேன், நான் வாங்கினேன். அது என் சாமர்த்தியம் பாஸ்டர், அது என்னுடைய சாமர்த்தியம். நான் ரொம்ப ஞானவானா, நான் நல்லா வேலை செய்வேனா, நான் எந்த வேலை கொடுத்தாலும் அழகாக செஞ்சிருவேனா, அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொருளை நான் என்ன பண்ணிட்டேன், நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான்.
பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உபாகமம் 8:17. நம்ம என்ன சொல்லணுமா? உபாகமம் 8:17 வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கட்டா? வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க. போதும், கவனிங்க. நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுமா? பைபிள் நம்மளை எச்சரிக்கை தான். என் சாமர்த்தியம் பாஸ்டர், என் கையின் பிரயாசம் பாஸ்டர், அதில் தான் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதான். அதுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா? அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்போது உங்கள்கிட்ட ஒரு பொருள் வருது, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் வருது, இல்லை உங்கள்கிட்ட ஒரு நபரை கொண்டு வர ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, எந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அதற்கு கர்த்தரிடத்தில் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருக்கு அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு அதை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அதற்காக தான் அதை செய்தார், அதை கொண்டு வந்தார். இல்லை நான் சம்பாதிச்சு வந்தேன், இல்லை, நம்ம சம்பாதிச்சு நம்ம கையில் வராது. அது கர்த்தர் நம்ம மேலே ஒரு கிருபை இருக்கணும், அதில் தெய்வத்தினுடைய ஒரு திட்டம் இருக்கணும். அப்போ தான் அது நம்ம கையில் வரும். அல்லேலூயா. நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் ஒரு மனுஷன் ரொம்ப பெருமையாக பேசுகிறத பார்க்குறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இது வாசிங்க. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இப்போ நேபுகாத்நேச்சார் ஒரு நாள் அரண்மனையில் உலாவி கொண்டிருக்கிறான். அவனுடைய அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள தொங்கு தோட்டத்தை பார்க்குறான். தொங்கு தோட்டம் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா? இதான் இந்த படத்தில் பார்க்குறீங்க, தான் தொங்கு தோட்டம். இந்த டிவியில் பாருங்கள். இது வந்து ஒரு சிம்பிள், இது ஒரு இப்படி தான் இருந்ததில்லை, இது ஒரு கற்பனை படம் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 அடிக்கு பெரிய கோபுரங்களை கட்டி தொங்கு தோட்டங்களை அவன் அமைச்சான். அது ரொம்ப 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 பிரம்மாண்டமான காரியம். ஏன்னா அந்த நாட்களில் அவன் எப்படி அங்கே தண்ணி கொண்டு போனால் மேலே, இப்போ போல் மோட்டர்லாம் கிடையாது, எப்படி அதோடைய வெயிட்டெல்லாம் தாங்கி அந்த மரங்கள், பெரிய பெரிய மரங்கள்லாம் அந்த சிவரு மேலே நின்னது, எல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம். அந்த நாட்களில் 7 அதிசயங்களில் இந்த பாபிலோன் தொங்கு தோட்டமும் ஒன்று அதிசயம். இப்படி பாபிலோனில் பல விஷயம் செஞ்சால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த தொங்கு தோட்டம், பாபிலோன் தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்குறான். அவன் கட்டின பெரிய பெரிய சாம்ராஜ்யம், அவனுடைய தொங்கு தோட்டங்கள், அவன் கட்டின இஸ்தார் கேட்டுன்னு சொல்கிற பெரிய பெரிய காரியம் எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் இருதயத்தில் நினைக்கிறான், நான் கட்டிய பெரிய பாபிலோன், அல்லேலூயா, என்னுடைய மகிமையின் பராக்கிரமத்தினால் நான் கட்டின பெரிய பாபிலோன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்த வார்த்தை பாருங்கள், 31ஆம் வசனம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனென்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை திம்பாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ மாட்டை போல புல்லை திம்பான்னு சொன்னார். நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தின் மகா சக்கரவர்த்தியாகிய நேபுகாத்நேச்சார், ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ மாடை போல புல்லை திம்ப. ஏன்னா நான் கட்டினதுன்னு சொன்னா பார்த்தியா. அதில் அவன் என்ன செஞ்சான், அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் மாடை போல் புல்லை சாப்பிட்டுட்டு ஒரு அந்த அரண்மனையில் ஒரு சிறைக்குள்ளே அவனை பிடிச்சி போட்டிருந்தாங்க. ஒரு மிருகம் போல் மாறிட்டான் நேபுகாத்நேச்சார். அதுக்கப்புறம் அவர் மனம் திரும்பி 33 நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அவன் மனம் திரும்பி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், அழுறான். ஆண்டவர் அவனை மன்னித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்றைக்குமே நம்ம வாயிலிருந்து இந்த பெருமைகள் வரக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்த இந்த நோக்கங்கள், உங்களை கொண்டு ஒரு விஷயத்தை, ஒரு நோக்கத்தை அவர் செய்கிறார் அப்படின்னா,
உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை தருகிறார், இல்லைன்னா உங்களை கொண்டு ஒரு நோக்கத்தை அவர் செய்ய விரும்புகிறார் அப்படின்னா நமக்கு வேண்டியது என்ன தெரியுமா? தாழ்மை. எப்பொழுதுமே தாழ்மையாக இருக்கணும். தேவ சமூகத்தில் எவ்வளோ தூரம் நீங்கள் தாழ்த்துறீங்களோ அவ்வளோ தூரம் தேவன் நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவ்வளோ தூரம் தேவ நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அசீரியா ராஜாவும் இதே போல தான் செஞ்சான். நான் இஸ்ரவேலை பிடிச்சிட்டேன், யூதா நீ எல்லாம் ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லி யூதாவை ரொம்ப அற்பமாக பேசினான். நான் எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பெருமையாக பேசி கொண்டிருந்தான். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பி, நான் ஏற்கனவே இதை சொல்லி கொடுத்துருக்கிறேன் நினைக்கிறேன், ஒரு தூதன் அனுப்பி ஒரே ராத்திரியில் அவனுடைய படையில் 1,80,000 பேரை ஆண்டவர் கொண்டு போட்டார். ஒரு தூதன் வந்து. ஹல்லேலூயா. அப்போ இந்த பெருமைகள் நம்ம எப்பொழுதுமே விழப்பண்ணும். எப்பொழுதுமே நான் அதை சாதித்தேன் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நோக்கத்தின் அடிப்படையில் செய்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். நோக்கம் நிறைவேறணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா நீங்கள் தாழ்மை உள்ளவளாக இருக்கணும். ஹல்லேலூயா. டெய்லி காலையில் தேவ சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அப்படி யாராவது ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். உங்களால் முடிந்தா எப்பொழுதுமே நீங்கள் ஜெபத்தை முடித்து வரும் பொழுது உங்கள் தலை வந்து முழங்காலில் படுகிற, இல்லைன்னா தரையில் படுகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட முழங்காலில் அப்படி கடந்து ஜெபம் பண்ணி பழகணும். உங்களால் முடிஞ்சா, உங்கள் சரீரம் அதுக்கு ஒத்துழைத்தா. ஹல்லேலூயா. சரீரம் பலவீனம் இல்லை, என்னால் முழங்கால் போட முடியும் அப்படின்னா ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் தரையில் படுற மாதிரி தேவன் முன்னாடி விழுந்து உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பழகுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறாராம். ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி அப்படி தான் ஜெபம் பண்ணார். பைபிள் சொல்லுது, அவனுடைய முழங்காலில் படுகிற மாதிரி அவன் ஜெபம் பண்ணான். அந்த அளவுக்கு தன்னை குறுக்கி கொண்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணால் வானத்தில் அக்கினி வரும், நான் எவ்வளோ பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரன், நான் செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கேன், நான் அதை இதை செஞ்சுருக்கேன்னு சொல்லலை. தேவ சமூகத்தில் போகும் பொழுது தன்னை குறுக்கி கொண்டார், தன்னை சுருக்கி கொண்டார். ஹல்லேலூயா. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால தான் பைபிள் சொல்கிறது, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே கர்த்தர் அக்கினி ரதத்தில் வந்து அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார். ஹல்லேலூயா. தாழ்மை. தேவ நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணுமா? உங்களை கொண்டு தேவன் வைத்த சில திட்டங்கள் நிறைவேறணுமா? ஆண்டவரே இந்த பூமியில் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க, இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நோக்கம்னு எனக்கு தெரியலை, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் தாழ்மையை காத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பழகணும். ஆண்டவரே என்னை குறித்த நோக்கத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே, நான் உங்களுக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஜெபித்து பழகணும். ஹல்லேலூயா. நல்ல கவனி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை உண்டு. சபையில் சிலவங்களுக்கு நல்ல ஜெபிக்கிற கிருபை இருக்கும், சிலவங்களுக்கு பாடுற கிருபை இருக்கும், சிலவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற கிருபை இருக்கும். மற்றவங்கள்ட்ட பார்த்தாங்கன்னா அவங்க பேசினாங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு டேலண்ட் அவங்கள்ட்ட இருக்கும். அது ஒரு கிருபை. ஹல்லேலூயா. சிலவங்க சபையில் எல்லா வேலையும் செய்வாங்க, அவங்க வந்தால் தான் அந்த வேலை நடக்கும். அது வரைக்கும் அந்த வேலை அறகுறையாக தான் இருக்கும். அப்படி சபையில் ஒவ்வொரு திறமை உள்ள ஆட்கள் ஆண்டவர் வச்சிருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அவங்கள மாதிரி பாட முடியல, எனக்கு அவங்கள மாதிரி சுவிசேஷம் சொல்ல முடியல, எனக்கு அவங்கள மாதிரி ஜெபிக்க முடியல. இல்லை, உங்களுக்கு வேற ஒரு கிருபை உண்டு, உங்களுக்கு வேற ஒரு திறமை உண்டு, உங்களுக்கு வேற ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு கிருபை இல்லாமல், நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவே இல்லை. நீங்கள் என்னைக்கு அதை ஆண்டவருக்கு பயன்படுத்துகிறீங்களோ, உங்களை தாழ்த்தி ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அன்றைக்கு தான் கர்த்தருடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களை ரட்சித்த, உங்களை அபிஷேகித்த நோக்கம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இவங்க இந்த விக்கிரகங்கள் எல்லாம் செய்தாங்க தெரியுமா? இந்த கண்ணுக்குட்டியை செய்தாங்க தெரியுமா? இந்த ரெண்டாவது நான் ஒரு காரியம் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்களா, அது பாபிலோன் தொங்கு தோட்டம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது எப்படி அவன் தண்ணீர் கொண்டு போனான்னு தெரில, ரொம்ப ஆச்சரியம். சரி, இப்போது இந்த பாருங்கள், இதுதான் அந்த பொன் கண்ணுக்குட்டி. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த பொன் கண்ணுக்குட்டி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இதில் நீங்கள் பாருங்கள், இந்த பொன் கண்ணுக்குட்டி பக்கத்தில் வேறு நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பார்க்குறீங்களா? இந்த பொன் கண்ணுக்குட்டி இருக்கிறது
பக்கத்துலேயே வேறு நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறது, நிறைய விக்கிரகங்கள் இருக்குது. சரி, இப்போ அதே நீங்கள் யாத்திரா புஸ்தகத்தில் நம்ம படித்த வசனத்தை நீங்கள் திரும்ப கூட ஒருக்கா கூட கவனிச்சிங்கன்னா, நம்ம எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொன்னாங்களா இல்லை தெய்வங்கள் அப்படி சொன்னாங்களா? யாத்திராகமம் 32 அதில் நீங்கள் வாசி பாருங்கள். எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த 8ஆம் வசனம் கடைசி பகுதி பாருங்கள். தெய்வங்கள் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தெய்வங்கள். இவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏன் இந்த பொண்ணு கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க அப்படின்னா, வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல. இப்போ அவங்க வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஒரு விக்கிரகம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 கையை வச்சு 2 காலை வச்சு ஒரு தலையை வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அவங்க ஏன் கண்ணுக்குட்டி செஞ்சாங்கன்னா, இது எகிப்து தேசத்தில் உள்ள ஒரு விக்கிரகம். இதுக்கு பேர் அப்பீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விக்கிரகம். இந்த மாடு இருக்குல்ல, இந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, இது எகிப்து தேசத்தில் அந்த எகிப்தியர்கள் இந்த கன்றுக்குட்டிகளை தெய்வமாக செஞ்சு வணங்கிட்டு வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அதே பழக்கம் இவங்க கொண்டு வராங்க வனாந்திரத்தில் வச்சு. அதே பழக்கத்தை இவங்க செய்கிறாங்க. அவங்க எப்படி செய்வாங்கன்னா, அந்த 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 தெய்வம் அப்படின்னு சொல்லுகிற அந்த பொன் கண்குட்டி பல தெய்வங்களோடு தொடர்புடையது, பல தெய்வங்களோடு தொடர்புடையது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த இதில் கூட, இந்த பிக்சரில் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனித எகிப்தியருடைய நம்பிக்கையின்படி எவ்வளவு தெய்வங்கள் ஒன்று சேர்ந்து இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒவ்வொரு தெய்வங்களாக அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கிற ஒரு தெய்வங்கள் அப்படின்னு, இது எல்லாமே நமக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தெய்வ அந்த அவங்களுடைய கூட்டம், தெய்வத்தினுடைய கூட்டங்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பிசாசு, 2வது பாயிண்ட் நான் பேசுகிறேன். பிசாசு ஒரு மனிதனை அழிக்க வேண்டும்னு சொன்னால் அவன் எப்படி போராடுவான் அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு கூட்டமாக வந்து போராடுற ஒரு பழக்கம் உடையவன். அவன் ஒரு கூட்டமாக வந்து போராடுற பழக்கம் உடையவன். நாங்கள் சின்ன வயதில் இருக்கும் பொழுது சுவிசேஷ பிரதி கொடுப்பாங்க, பார்த்துட்டீங்களா? ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. ட்ராக்ஸ் கொடுக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சின்ன பையனுடைய இருதயத்தை வச்சு ஒரு ட்ராக் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு பையன் இருக்கிறான், அது பிக்சராகவே இருக்கும், அதில் அந்த படத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை விளக்கியிருப்பாங்க. அவனுடைய இருதயத்தில் யார் இருக்கா? இப்போ பாருங்கள், அந்த படத்தில் பாருங்கள், யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. அவன் இருதயத்தில் தேவாலயம் இருக்குது. அவன் இருதயத்தில் ஆவியின் பட்டயம் இருக்குது, அப்படின்னா ஜெபம் இருக்குது. அவன் இருதயத்தில் வேத வசனம் இருக்குது, சுவிசேஷ தலைச்சீராக இருக்குது, ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற உற்சாகம் அவன் இருதயத்தில் இருக்குது. அப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் அவன் இருதயத்தை சுற்றிலும் பாருங்கள், ஒரு பிசாசு கூட்டம் நிற்கிது. எப்போ அந்த இருதயத்துக்குள்ளே போகலாம், எப்போ அந்த ஆத்துமாக்குள்ளே போகலாம் அப்படின்னு அது இப்படி யுத்தம் அப்படி பார்த்துருக்கு. இது நான் சின்ன வயசில் பார்த்தது எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. எப்போ அவன் இருதயத்துக்குள்ளே போகலான்னு ஒரு பிசாசு அல்ல, ஒரு பிசாசு கூட்டமே உள்ள போராடுது. இப்போ இவன் ஒரு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான்னு வைங்களேன். ஒரு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டானா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த பிசாசு கூட்டம் இவனுக்குள்ளே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக வரும், ஒரே நாளில் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசாசு கூட்டம் இவனுக்குள்ளே என்ன செஞ்சிடும், வந்துடும். ஏன்னா பிசாசு கூடி அந்த எகிப்தில் பார்த்தோம்னா அந்த தெய்வங்கள் போல் ஒன்று கூடி ஒன்றா இருந்து 4, 5, 10, 15, 20, 25, 30, 40, 2000, 3000 இப்படி கூடி இருந்து போராடுற ஒரு தன்மை உடையது இந்த பிசாசுகள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பைபிளில் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் படகுல பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த கரையில் போய் இறங்கணுன்னா ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் வந்து இயேசுக்கு முன்னாடி வந்து விழுறான். ஏன் இங்கே வந்தீங்க, ஏன் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் கிராமத்துக்குள்ளே வந்தீங்க, தயவு செஞ்சு போயிருங்கன்னு அழுறான். ஆண்டவர் அவன் பேர் என்னன்னு கேட்குறாரு. உன் பேர் என்னடா அப்படின்ட்டா. அவன் என் பேர் லேகியோன் அப்படின்னா. லேகியோன்னா நமக்கு ஒன்றும் புரியாது, அது என்ன லேகியம்னு நம்ம நினைப்போம். லேகியோன் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, ரோம படையில் இருக்கிற ஒரு படை பிரிவினுடைய பெயர் தான் லேகியோன். ரோம படையில் இருக்கிற படை பிரிவில் பெயர் தான் லேகியோன். நிறைய படை பிரிவாக இருக்கும், அதில் ஒரு பிரிவுக்கு பேர் என்னது? லேகியோன். அந்த பிரிவில் 6000 யுத்த வீரர்கள் இருப்பாங்க, போர் வீரர்கள் இருப்பாங்க. அப்போ இவன் லேகியோன் ஏன் சொல்கிறான் தெரியுமா? எனக்குள்ள 6000 பிசாசு இருக்குன்னு சொல்கிறான். எத்தனை பிசாசு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 இருந்தாலே அவன் வாழ்க்கை முடிஞ்சு. 6000 உள்ளே வந்து இருக்குது. இது 6000 எப்படி வந்ததுன்னா ஒரே நாளில் வந்ததில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு இவன் இடம் கொடுக்க இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து இந்த கூட்டம், பிசாசு கூட்டம் ஒரு ஆத்துமாவுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறது. அல்லேலூயா. யாரும் தூங்கக்கூடாது, எல்லாம் கவனிக்கிறீங்களா? சரி, இப்போ கவனிங்க.
நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு அப்படின்னு சொன்னேன்னா சரி. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரொம்ப விலையேற பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப விலையேற ரொம்ப 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 விலையேற பெற்ற ஒரு விஷயம் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தது என்ன? யாரால் சொல்ல முடியும்? சொன்னால் அடுத்த வாரம் ப்ரைஸ் உண்டு. தெய்வம் நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற ஒன்று அப்படின்னா என்ன? யாருக்கா தெரியுமா? நீங்களே சொல்லிடுங்க அப்படின்றீங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த, ஒரு மனுஷனுக்கு கொடுத்த விலையேற பெற்றது என்ன தெரியுமா? ஆத்துமா. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க ஆத்துமா, சோல். இப்போ நீங்கள் என்னைய பார்க்குறீங்கல்ல, நீங்கள் என்னுடைய ஆத்துமாவை பார்க்க, என் சரீரத்தை தான் பார்க்குறீங்க. ஆனால் உண்மையான ரியல் யாருன்னா நான் என்னுடைய ஆத்துமா. கவனிக்கிறீங்களாம்மா? உண்மையான ரியல் என்னது? ஆத்துமா. பேசுகிறது என்னது? என் ஆத்துமா இருக்கிறனால தான் நான் பேசுகிறேன். நான் ஆத்துமா உள்ளே இருக்கிறனால தான் நான் உங்களை பார்க்குறேன். நீங்களும் என்னை பார்க்குறீங்க. உங்களை கில்லுனா உங்களுக்கு வலிக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ஆத்துமா உணர்வு உள்ளதாக இருக்கும். இந்த ஆத்துமா இருக்கிற வரைக்கும் உங்கள் சரீரத்தில் என்ன இருக்கும்? இந்த சென்சஸ்லாம் ஒர்க் ஆகும், பிளட்டு ஓடும், எல்லாம் ஓடும். ஒரு மனுஷன் இறந்த உடனே என்ன ஆகும்னா அவனுக்குள்ளே இருந்த ஆத்துமா என்ன செய்யும்? வெளியே வரும். வருமா வராதா? வெளியே வரும். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட்டை பெட்டில் போட்டிருக்காங்க. அவர் கடைசி நேரம், உயிர் போகிறதுக்கான கடைசி நேரம் இழுத்துட்டு இருக்கு. அப்போது அந்த சிசிடிவி கேமரா அந்த ரூம், அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே எல்லோரும் போக முடியாதுல்ல. அப்போ அதில் ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. எப்பொழுதுமே வெளியே இருந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. சும்மா ஓயாமல் உள்ளே போயிட்டு இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்காது, ரொம்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கும். வெளியே இருந்து அதை பார்த்துட்டே இருப்பாங்க, அவர் என்ன செய்கிறார், என்ன பண்ணுறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த கொஞ்சம் நர்ஸுமார்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த கேமரா வழியாக இவருடைய உயிர் பிரியுது. இவருடைய உயிர் அப்படியே பிரியுது. பிரிய நேரம் அவருக்கு உள்ளே இருந்து ஒரு நபர் அப்படியே வெளியே போகிற அந்த கேமராவில் பதிவாயிருக்கு. மனுஷன் கண்ணுக்கு தெரியல, அது எல்லா கேமராலும் பதிவாகாது. என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த கேமராவில் பதிவாக நர்ஸுமாரெலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுறாங்க பயந்து. ஐயோ ஏதோ கருப்பாக ஒன்று வெளியே வருது. அல்லேலூயா. அந்த இதில் கருப்பாக தெரியுது. அந்த ஆத்துமா ஒருவேளை அவர் ஆண்டவர் அறியாமல் இறந்துருக்கலாம், அதனால் அது கருப்பாக இருக்கா என்னன்னு தெரில. இதெல்லாம் ஏதோ ஆவின்னு நினச்சிட்டு எல்லாம் நர்ஸுமாரும் நூசி கீசெல்லாம் போட்டுட்டுலாம் பயந்து ஓடுறாங்க. அப்போது ஒரு மனுஷன் இறந்த உடனே அவனுக்குள்ளே இருக்கிற அது ஆத்துமா, அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பைபிள் ஒரு வசனம் இருக்குது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு பைபிள் கேட்க. அவனுக்கு லாபம் என்ன? நீ உலகம் முழுதும் நீ சம்பாதிச்சிட்டப்பா, நீ உலகம் முழுசும் போய் நீ உலகத்தையே ஆண்டுட்ட, உன் ஆத்துமாவை நீ நாசம் பண்ணிட்ட, உனக்கு என்ன லாபம்? நீ என்ன லைஃப்பில் சாதிச்சிட்ட? ஹல்லேலூயா. த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்கிற ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தான். அவன் உலகத்தையே தன்னுடைய வசத்துக்கு உட்படுத்தணும்னு அவன் நினைச்சான். அவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே நான் என் கைக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு தேசம் இல்லை, என்னது, அவன் நினைச்ச மாதிரி காவாசி உலகத்தை பிடிச்சிட்டான். நம்முடைய இந்தியாவுடைய பாதி வரைக்கும் வந்துட்டான். பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தான். ஆனால் அவனுடைய துரதிர்ஷ்டம், சின்ன வயசில் செத்து போனான். சின்ன வயசுலேயே அவனுக்கு ஒரு வியாதி வந்து செத்து போனான். அவன் சாகக்கூடாதுன்னு அவனுடைய மருத்துவர்கள்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அவன் என்ன பண்ணான்? செத்து போனான். அவன் சாகும் முன்னாடி 3 கண்டிஷன் போட்டான். சாகிறதுக்கு முன்னாடி 3 கண்டிஷன் போட்டான். அவனுக்கு பெட் மரண படுக்கையில் கிடந்துட்டு அவன் சொன்னானா, நடந்த சம்பவம் கவனிங்க. ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி வாயிலிருந்து வந்த வார்த்தை. அவன் சொன்னானா, நான் எப்படியும் செத்துருவேன், நான் செத்த பிறகு என் மரண சரீரத்தை, என்னுடைய பாடியை யார் சுமக்கணும் தெரியுமா? எனக்கு மருத்துவம் பார்த்து அந்த மருத்துவத்தினால என்னை காப்பாற்ற முடியாத அந்த மருத்துவர்கள் தான் என் உடம்பை சுமக்கணும், என்னுடைய பாடியை சுமக்கணும். ரெண்டாவது, நீங்கள் என்னுடைய பாடி எடுத்துகிட்டு போகும் பொழுது என்னுடைய சரீரத்துக்கு முன்னாடி பூவை போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? பூ போடக்கூடாது. அதுக்கு பதில் என்ன போடணும் தெரியுமா? நான் இது வரைக்கும் சம்பாதிச்ச என் காசு பணத்தை எல்லாம் தெருவில் இறக்கி எடுத்து வீசணும். நான் சம்பாதிச்ச எல்லா பொண்ணையும் தெருவில் எடுத்து வீசணும். மூன்றாவது, என்னுடைய பெட்டியில், என்னுடைய மரண பெட்டியில் 2 பக்கமும் துவாரம் போட்டு 2 பக்கமும் ஓட்டை போட்டு என் கையை வெளியே விட்டுருக்கணும். அந்த பாடி போகும்பொழுது கை மட்டும் வெளியே தெரியும். ஏன் அவங்க எல்லாரும் கேட்டாங்க, ஏன் அலெக்சாண்டர் இப்படி செய்யணும்? ஒரு பெரிய மகா சக்கரவர்த்தி அல்லவா, உங்கள் மரணத்தை நாங்கள் பயங்கரமாக நாங்கள் இது பண்ணுவோம். இல்லை, இந்த உலகம் ரொம்ப அற்பமான உலகம்.
இந்த உலகத்தையே நான் என் கைக்குள்ளே கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணேன். நான் அது மாதிரி செஞ்சேன். ஆனால் நான் ஒன்றுமே போகும்பொழுது ஒன்றுமே கொண்டு போகலை அப்படின்னு என்னை பார்க்குற ஒரு 4 பேராவது புரியணும். இந்த உலகத்தில் ஒருத்தன் வந்து என்னத்தை சாதித்தாலும் அவன் கொண்டு போகும்போது ஒன்றையும் கொண்டு போக மாட்டான்னு 4 பேராவது தெரியணும். அப்படிங்கிறதுக்காக அந்த பெட்டியில் ஓட்டை போட்டு என் கையை வெளியே போடணும். இந்த உலகத்தில் நான் சம்பாதிச்ச காசு பணம் எல்லாம் நிரந்தரமற்றது. எல்லாம் நம்ம கண்ணை மூடும்போது எல்லாம் விட்டுட்டு தான் போனோம். அதற்கு அடையாளமாக என் காசு பணத்தெல்லாம் தெருவில் தூக்கி வீசணும். என் மருத்துவமோ ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியாது, தெய்வம் தான் ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியும்னு நான் அறிந்து கொண்டேன். அதனால் எனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் என் சரீரத்தை சுமக்கணும். அப்படியே செஞ்சாங்களாம். அவன் மறைக்கும்போது டாக்டர்ஸ் தான் அவனை சுமந்தாங்க. அவன் பெட்டியில் தோரம் போட்டு கையை வெளியே விட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியுடைய அடக்க ஆராதனை அப்படி தான் நடந்தது. ஒரு மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்னு பைபிள் கேட்குது. ஹல்லேலூயா. யாரும் தூங்காதீங்க, தயவு செஞ்சு கேளுங்க. உங்கள் ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா, உங்கள் சோலை நீங்கள் நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா, பிசாசுக்கு உங்கள் சோலுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் ஆத்மாவில் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் கூட்டமாக உள்ளே வருவான். ஒன்றின் பின் ஒன்றாக உள்ளே வரும் அந்த ஆவிகள். உங்கள் வாழ்க்கை இன்னும் மோசமாகி போய்கொண்டே இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. ஸோ தேவன் நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். 2வது, பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. பிசாசுடைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதா, அவனுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. அதை வெளியே தூக்கி வீசுங்க. அந்த காரியம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்கிற, பிசாசுக்கு கொண்டு வர, ஏன் தெரியுமா? அவன் ஒருத்தன் உள்ளே வந்தானா திரும்ப அவனுடைய ஆவிகள், அவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றா உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை இன்னும் மோசமாக போய்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை இன்னும் மோசமாக பிசாசுகள் ஒரு ஆத்துமாவுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா அவனுடைய முன்னிலைமை பின்னிலைமையில் மோசமாக இருக்கும். அது இன்னும் அவனை மோசமாகிக்கிட்டே இருக்கும். 2, 3, 4, 5, 500, 600, 1000, 2000 வந்து அவனை சாக அடிக்கிற வரைக்கும் அவனை விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆந்திரா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பையன், ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது கால் நடக்க முடியாத குழந்தையாக பிறந்தது. அந்த தாய் ஒரே அழுக அந்த குழந்தைய வச்சுட்டு. அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு அந்த தாய் தாய் கால் நல்லா இல்லை, பிறக்கலை, அது உடம்பு முடியாமல் பிறந்தது. உடம்பு முடியாமல் பிறந்து 40 நாள் அதுக்கு உடம்பு முடியாமச்சு, சரீரம் உடம்பு முடியாமச்சு. இந்த தாய் அதுக்கு சரீரம் பலவீனானோன்னு ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன் பயந்தாங்க தெரியுமா? இந்த தாய்க்கு 8 பிள்ளை இதே மாதிரி பிறந்து உடம்பு சரியில்லாமல் 40 நாள் இல்லை 30 நாள் இறந்துடும். பிறந்து 8 பிள்ளைகள் அப்படி இறந்துட்டு, இது 9வது பிள்ளை. இந்த 9வது பிள்ளைக்கும் அதே மாதிரி உடம்பு முடியாமல் போகுது 40 நாள் ஆனவனை கரெக்டாக. இந்த தாய்க்கு ஒரே பயம், எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியல. எடுத்துகிட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட வந்தாங்க. அந்த பாஸ்டர் அந்த பிள்ளையை கையில் எடுத்தார், ஜெபம் பண்ணார். அந்த பிள்ளைக்கு ஏசன்னான்னு பேர் வச்சார். இயேசுடைய அடியான், ஏசன்னான்னு பேர் வச்சு ஜெபம் பண்ணார். அந்த பிள்ளைக்கு அதில் அன்னையிலேருந்து வியாதி சரியாயிடுச்சு. ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்பொழுது திடீர்னு ரத்தமாக வாந்தி எடுப்பானான். எவ்வளவோ டாக்டர்ஸ்கிட்ட கொண்டு போய் காணிச்சாங்க, எவ்வளோ மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காணிச்சாங்க. நல்லா இருப்பான், ஒரு பலவீனம் இருக்காது, ஸ்கூலுக்கு போவான், நல்லா படிப்பான். திடீர்னு வீட்டில் இருக்கும்போது ரத்தமாக வாந்தி எடுப்பான். என்னன்னு யோசித்து பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சாபம். இந்த ஏசனாவுடைய தாத்தா ஒரு பெரிய சாமியாடி. அவர் சாமி ஆடும்போது ஆட்டை பிடித்து, உயிருள்ள ஆட்டை பிடிச்சி கடித்து அந்த ரத்தத்தை குடிப்பார். உயிருள்ள ஆட்டை பிடிச்சி எல்லாரும் ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா ரத்தம் குடித்தார், பேர ரத்தம் கக்குறான். அந்த சாபம் அவங்க குடும்பத்தில் இருக்குது. நாள் போக ஒவ்வொரு பிசாசா இவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. ரத்தம் கக்குவான், திடீர் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவான். வீட்டில் பிடிச்சி கட்டி போட்டாங்க, கட்டுகளை சங்கிலியெல்லாம் அறுத்துட்டு ஓடிடுவான். அவனை காப்பாற்றுறதுக்கு மந்திரவாதிகளை கொண்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணாங்க. அவங்க அப்பா பெரிய செல்வந்தர். மந்திரவாதியை அடித்து போட்டுட்டு அந்த மந்திர காரியங்கள்லாம் தட்டி போட்டுட்டு அந்த குங்குமையெல்லாம் தட்டி போட்டுட்டு வீட்டை விட ஒளிய ஓடிடுவான். நாள் போக ஒன்று உள்ள வந்து 2 வந்து 3 4 5ன்னு பிசாசுகள் அதிகமாக இவனுக்குள்ளே வந்து பைத்தியம் பிடிச்சிட்டு, வாலிப வயசாகும்போது இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு தலை சரியில்லாமல் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டான். எங்கே போனான்னு தெரியாது. 7 வருஷம் பிள்ளைய காணலை.
வாலிப வயசில் ஒரு 20-25 வயசில் வெளியே போனான். 7 வருஷம் பிள்ளையை காணல, பைத்தியம் பிடித்துட்டு. ஒரு நாள் 7 வருஷம் கழித்து அந்த பையன் அந்த ஒரு தெரு ஓரமாக நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு பாடுற சத்தம் கேட்குது. வீட்டில் ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள் உட்காந்து கைத்தட்டி ஏசப்பாவை பாடுறாங்க. இந்த பாடுற சத்தம் இவர் கேட்டுது. இவன் ஒரு பைத்தியம்தான், இவனுக்கு என்ன செய்கிறான்னு தெரியாது, சரியாக ட்ரெஸ் கொடுத்துருக்க மாட்டான், அழுக்காக இருப்பான். ஆனால் அந்த வீட்டு வாசலில் வந்து உட்காந்து இவங்க இது நடந்த சம்பவம் கவனிங்க, இவங்க என்ன பாடுறாங்கன்னு இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தான். அந்த வீட்டார் இவனை துரத்தவும் இல்லை, அவனை அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க பாடுற பாட்டை இவன் ஒரு பைத்தியம் பாரு கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த பாட்டு அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எழுப்பி ஓடிட்டான். ஆனால் அந்த பைத்தியம் ஆனால் அந்த மனதுக்குள்ளே அந்த பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு இருட்டு தெருவில், ஒரு இருட்டு ரோட்டில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கதை அவன் பார்த்தான். அல்லேலூயா. கைகளில் காணியில் ஆணியில் கடவுன இயேசு அந்த வெளிச்சத்தில் இருக்கிறத பார்த்தான். பார்த்த அந்த வினாடியிலே அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவிகள் வெளியே வந்தது. அந்த சாபத்தின் ஆவிகள், அந்த பிசாசின் ஆவிகள், அந்த மந்திர கட்டுகள் அவனுக்கு வெளியே வந்தது. புத்தி தெளிஞ்சிட்டு, பைத்தியம் தெளிஞ்சிட்டு திரும்பி பார்க்குறான். நம்ம எங்கே நிற்கிறோம், நம்ம ட்ரெஸ்ஸு சரியா இல்லை, நம்ம முடி சரியா இல்லை, நம்ம ஒரு மாதிரி பைத்தியக்காரமாக இருக்கோம். 7 வருஷம் கழிச்சு தன்னுடைய அந்த வீட்டுக்கு வந்தான். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அவனை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் ஞானஸ்தானம் எடுத்து அவன் ஒரு ஊழியக்காரனாய் மாறினான். அல்லேலூயா. அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போனான். அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போன பிறகு, ரட்சிக்கப்பட முன்னாடி அந்த வீட்டுக்கு போனான். எந்த வீட்டில் பாட்டி காட்டான அந்த வீட்டில் போனான். அம்மா, 7 வருஷம் பைத்தியமாக இருந்தேன், என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் நேற்று நைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 7 வருஷம் எனக்கு என்ன செஞ்சேன்னு எனக்கு ஞாபகம், என்ன பேசுகிறேன்னு ஞாபகம் இல்லை, என்ன சாப்பிட்டேன்னு ஞாபகம் இல்லை. நேற்று நைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னு அவங்க இயேசுவை பற்றி அவனுக்கு சொல்லி ஒரு பைபிள் அவன் கையில் கொடுத்தாங்க. அதை வாசித்து ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனாய் மாறினான். கிட்டத்தட்ட 700 சபைகளை கட்டி ஆந்திராவில் ஏசன்னான்னு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஊழியனாய் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மதிப்புக்குரிய பரிசுத்தவான் கடந்த நாட்களில் இறந்து போனார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி 700 சர்ச் அவர் கட்டினாராம். ஒரு பைத்தியத்தை எடுத்து, ஒரு பிசாசு பிடித்த பைத்தியத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான ஊழியனாய் கர்த்தர் மாற்ற முடியும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் செய்ய முடியாது? ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கூடாது இருங்க. பிசாசு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து அந்த குடும்பத்தை சீரழிச்சிடும், அந்த மனுஷனை சீரழிச்சிடும். ஹல்லேலூயா. அப்போ அதை பிசாசு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது, உங்கள் வீட்டுக்குள்ளே இடம் கொடுக்கக்கூடாது. அவனுடைய கிரியைகள், பாவங்கள், அவனுக்கு பிடிச்ச சில இச்சைகள், அசுத்தங்கள், இது ஒன்று உங்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க கூடாது. உங்கள் வீடு, உங்களுக்கு பொருட்கள், உங்களுடைய வீடு எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் வீட்டு டிவிக்குள்ளே சினிமா படங்கள் ஓடக்கூடாது. சினிமா பாட்டு கேட்டுனா அவன் வீட்டுக்குள்ளே வந்துடுவான். சினிமா பாடல்கள் ஓடிச்சு நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவான். நாடகங்கள், சீரியங்கள் பார்த்தா அவனும் வந்து உங்கள் கூட வந்து பார்த்துட்டு இருப்பான். அதனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பிசாசுக்கு வெறுக்கிற காரியங்கள் எதுவும் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாதுன்னு எப்பொழுதும் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2வது தேவன் நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 3வது ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு காரியம். 2வது தேவன் நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல நான் சொன்னேன், தேவ நோக்கம் நிறைவேற நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். 2வது பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். தேவன் நமக்கு கொடுத்த விலையேற பெற்றது 3வது என்ன தெரியுமா? நம்முடைய நேரம், டைம், நேரம். இந்த உலகத்தில் 2வது நம்ம பணத்தால் சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா டைம். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் அவனால் சம்பாதிக்க முடியாது என்ன தெரியுமா? நேரம், டைம். இப்போ கரெக்டாக மணி 11:45 ஆச்சா? இந்த இன்றைக்கி டேட் என்ன? செப்டம்பர் 22 காலை 11:30. நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. செப்டம்பர் 22 காலை 11:30. இந்த இந்தியா தேசத்தில் எவ்வளோ பெரிய பில்லியனராக இருந்தாலும் சரி, டாட்டா பிர்லாவாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 11:30 வாங்க முடியாது. டைம், நேரம் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை நம்மோட ஆரம்பித்தாங்க. இந்த வருஷத்தில் பாதிவாசி நம்ம தாண்டிட்டோங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு நியூ இயர் வந்துடும். முக்கால்வாசி நம்ம தாண்டிட்டோம். நம்ம வருஷத்தை நம்மோட ஆரம்பித்தோம், இன்றைக்கி உயிரோடு இல்லை.
இந்த டைம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், இந்த நேரத்தை நம்ம கையில் தந்திருக்கிறார். இதுதான் தெய்வம் கொடுத்த விலையேற பெற்றது. ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு நேரத்துக்கும் அவர் கணக்கு வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நல்ல தெய்வம். நான் சொல்கிறேன், மூன்றாவது, இந்த நேரங்களை ஞானமாக பயன்படுத்த நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கணும். அப்போ தேவ நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. தேவ நோக்கம் என் வாழ்க்கை நிறைவேற ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆண்டவர் எனக்கு நேரம் கொடுத்துருக்காரு. அதை ரொம்ப மதிப்பாக நீங்கள் நினைக்கணும். ஒரு காலையில் நீங்கள் கண்ணை திறக்கிறீங்கன்னா அது தேவ சித்தம். எத்தனை பேர் படுக்கையில் படுத்திருக்கும் போதே போயிடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. காலையில் அப்படி கண்ணை திறக்கும் போது விடிஞ்சிருக்கு நம்ம பார்க்குறோன்னா தேவன் நமக்கு அந்த நாளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மூச்சு ஓடுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், எங்கள் பாஸ்டர் அழகாக சொல்வார், மூச்சு நம்ம இழுக்கும் போது எப்படி இழுப்போம்? அப்படி இழுக்கிறோம், விடும்போது விடுறோம். சொல்லி பாருங்கள், ஏ சு. அதே மாதிரி ஹீப்ரூவில் எப்ரேயிலையும் யாவே யெகோவா அப்படிங்கிறது எங்கள் வார்த்தையை யெகோவான்னு சொல்ல மாட்டாங்க, யாவேன்னு தான் சொல்லுவாங்க. அதை கூட சொல்லி பார்த்தா யா வே. ஆண்டவர் நமக்கு மூச்சு கூட ஒரு மனுஷனுக்கு அவரை சொல்கிற மாதிரி தான் வச்சுருக்கார், அவருடைய நாமத்தை சொல்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறார். இந்த வாழ்க்கை அவருக்குரியது. ஹல்லேலூயா. இந்த மூச்சு அவருக்குரியது, இந்த ஜீவன் அவருக்குரியது. ஆண்டவரே, நீர் கொடுத்த நேரங்களை நான் வீணடிக்கக்கூடாது. நான் குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், கணவனை கவனிக்கணும், நான் எல்லா கடமையும் செய்யணும். அதே நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இல்லை எனக்கு டைம் போகலை அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் என் நேரத்தை நான் வீணடிக்கக்கூடாது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற ஞானத்தை நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த நீங்கள் பழகி கொண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டாரோ, ரட்சித்தாரோ, அந்த நோக்கம் அப்படியே நிறைவேறும். நீங்கள் கண்ணை மூடும் பொழுது தேவ நோக்கத்தை முடித்தவர்களாக நீங்கள் உலகத்தை வாழ முடியும், வாழ்ந்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நம்ம நோக்கங்களின் தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கங்களின் தேவனை அவர் எதை செய்தாலும் நோக்கத்தின் அடிப்படையில் செய்கிறார். உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. நீங்கள் ஒருவேளை படிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம், வாசிக்க தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு வயசாக இருக்கலாம், உங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சரீரத்தை பலன் இல்லாமல் இருக்கலாம். தேவன் நோக்கம் அதனால் தடைப்படக்கூடாது, அதனால் தடைப்படவும் செய்யாது. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் அவருக்கு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதை தந்தாலும் ஒரு நோக்கத்தோடு தான் தந்திருக்கிறார். உங்கள் கையில் என்ன பொருள் வந்தாலும் ஒரு நோக்கத்தோடு தான் அவர் தருகிறார். அதுக்காக நீங்கள் அதை பயன்படுத்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இவ்வளோ பணம் வருது, இதை நான் எப்படி ஞானமாக பயன்படுத்தணும்? ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு பணம் கிடச்ச உடனே அதை எடுத்து நான் என்ன பண்ணுறது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு அமைதியை உட்காந்து இல்லை, அதை உங்கள் சம்பளம் வந்தவொடனே எடுத்து வச்சு ஜெபம் பண்ணணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே இதை வச்சு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை சரியாக பகுத்து பிரிக்க உங்களுக்கு தெரியணும். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு 5000 வருதுன்னா அந்த 5000 சரியாக பிரிக்க உங்களுக்கு தெரியணும். ஏன் ஆண்டவர் தசமபாகம் அப்படின்னு ஒன்று வச்சாருன்னா அதுதான் அந்த டிசிப்ளின்காக தான். மனுஷனுக்கு கரெக்டாக பிரிக்க தெரியணும். இது குடும்பத்திற்காக, இது ஒரு பொருள் இந்த மாதம் நம்ம வாங்க போகிறோம், இல்லை அடுத்த 2 மாதத்தில் வாங்கணும், அதுக்காக அப்படி சொல்லி பிரிக்கணும். இது எப்படி பிரிக்கணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி இந்த காசை பட்ஜெட் போட நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. 5000 வந்துட்டு அவனுக்கு வட்டி காசு கொடுங்க, வட்டி அதெல்லாம் ரெண்டாவது. அங்கே கொடுக்கணுங்க. முதல்ல காசு வந்த உடனே அவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல தேவ சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணணும். நான் என்ன செய்யணும்? இதில் ஒரு நோக்கம் இருக்கும் ஆண்டவருக்கு. அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை கொடுப்பதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த காரியத்தை உங்கள் கையில் தந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நேற்றைக்கு நான் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன் போன வாரம் திருச்சி ஊழியர் கூட்டத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே ஒரு ஊழியரை நான் பார்க்க போயிருந்தேன். இதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன், ஜெபம் பண்ண போகிறேன். அங்கே ஒரு ஊழியரை பார்க்க போயிருந்தேன். அவர் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சின்ன ஊழியத்தை வச்சு செஞ்சிட்ருக்கிறார். அவர் சர்ச்சில் மைக்கு கிடையாது, சும்மா தான் ஆராய்ச்சி. திடீர்னு ஒரு பாஸ்டர் வேறொரு ஊழியக்காரர் என்ன பண்ணார்னா, ஒரு விலை உயர்ந்த மைக்கு, அது கிட்டத்தட்ட 9000 அந்த மைக்கு, 2 மைக்கும், அவ்வளோ விலை உயர்ந்த மைக்கை கொண்டு வந்து இவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு, பாஸ்டர் இது உங்கள் சர்ச்சுக்கு. இவருக்கு ஷாக்கு, எப்படி இது தந்தீங்க? அது ஆண்டவர் எனக்கு தர சொன்னார்னு. அவர் 9000 ரூபா மைக்கு யோசிச்சு பாருங்க.
கொண்டு கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிட்டார். கொடுத்தாருல ஊழியக்காரரு, அவருக்கு சர்ச்சில் மைக்கு கிடையாது. அதான் விஷயம். கொடுத்த ஊழியக்காரர் சர்ச்சில் என்ன கிடையாது? மைக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ அந்த ஊழியருக்கு கொண்டு கொடுன்னு. இவருக்கு காசு வந்தோன்னா ஜோம் பண்ணியிருக்காரு, வச்சு இதை வச்சு என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு. ஆண்டவர் சொல்லி இந்த காசை வச்சு இதில் ஒரு 9,000 எடுத்து மைக்கு வாங்கி என்ன செஞ்சு அந்த ஊழியருக்கு ஞாபகப்படுத்தி அவருக்கு ஜெபிக்கும் போது அவருக்கு முகத்தை முன்னாடி கொண்டு வந்து அவர்கிட்ட கொண்டு கொடுன்னு. இவருக்கு சர்ச்சில் மைக்கு கிடையாது. ஆனால் இவர் கேள்வியே கேட்காம ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாரு. வாங்கி கொடுத்த அடுத்த வாரம் இவர் என்ன மைக்கு வாங்கி கொடுத்தாரோ அதே கம்பெனி, அதே பிராண்டு, அதே விலையில் வேற ஒருத்தவங்க இவருக்கு வாங்கி கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. அடுத்த வாரம் நடந்த அற்புதம். அவர் நேற்று இந்த ஊழியக்காரர் நேற்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். நாங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு ரொம்ப ஜோம் பண்ணோம். அதை வச்சு எங்களுக்கு வாங்கி தரார், அவருக்கு ஒரு மைக்கு இல்லை ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணோம். அது வேறு மைக்கு வாங்கி கொடுத்தா கூட அற்புதம் கிடையாது. என்ன இவர் வாங்கி கொடுத்தாரோ அதே பிராண்டு, அதே விலையில் ஆண்டவர் வேற ஒரு ஊழியக்காரர் மூலமாக இவருக்கு செஞ்சார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன் நம்ம கையில் என்ன தந்தாலும் அதில் ஒரு நோக்கத்தோடு தான் தர்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதில் அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. அதை நம்ம அறியணும். அதை அதுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என் நேரத்தை எப்படி பயன்படுத்த, என் பணத்தை எப்படி பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லாமல் ஒருத்தர்கிட்ட போய் காசு வாங்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு காசு இல்லையா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களை நடத்துவார். சிலர்கிட்ட கேட்குற மாதிரி நடத்துவார், சிலர்கிட்ட நீ கேளுன்னு நடத்துவார். உங்களுக்கு அந்த நடத்துதல் இருக்கும். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, காசு இல்லைன்னு யார்டியா போய் வட்டிக்கு காசு வாங்குறது. அப்படி வாங்காதீங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா, அந்த வட்டி வாங்குறதில்ல, கடனாக ஒரு கை மாதா வாங்கினீங்கன்னா திரும்ப அந்த காசை கொடுக்கறதுக்கான ஒரு வழியை வாசல் ஆண்டவர் உங்களுக்கு திறந்து தருவார். நீங்கள் ஆண்டவர் சொல்லாமல் உங்கள் இச்சைக்காக, உங்கள் எண்ணத்தை, உங்கள் ஐடியாவில் போய் உங்கள் தேவைக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா கடைசியில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையில் தான் நீங்கள் போய் மாட்டுவீங்க. ஹல்லேலூயா. ஒன்று ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வேறு வழியிலே தருவார். இல்லை சில நேரங்களில் நீ அவங்கள்ட்ட கேளுன்னு சொல்லுவோம். நம்ம சில நேரம் வாய் திறந்து, மோசேட்ட சொல்கிறார்ல, தேவாலயம் கட்டுறது நீ வாய் திறந்து கேளு, ஊழியத்துக்கு தானே கேட்குற, நீ கேளு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் மோசைட்ட. ஹல்லேலூயா. நீ கேளு, அவங்கள்ட்ட கேட்டு வாங்குன்னு. அப்போ கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லி கேட்குறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ என்ன லோன் வாங்குறதா, என்ன காரியம் பண்ணாலும் ஆண்டவர் சொல்லணும். உங்கள்கிட்ட சொல்லணும். சொன்னால் தான் நீங்கள் அதை செய்யணும். அப்போ செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அதை உங்களுக்கு சரியாய் அதை முடிக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். நான் ஒரு எனக்கு என்கிட்ட ஒரு பழைய ஃபோன் இருந்தது. என்கிட்ட ஒரு பழைய ஃபோன் முடிச்சிட்றேன். பழைய ஃபோன் இருந்தது. அப்போது அந்த ஃபோனை நான் ஒரு புது ஃபோன் வாங்கணுன்னு எனக்கு ஆசையே வரல. எனக்கு என்னென்னா, அதுக்கு மாதம் என்ன கட்டணும், இஎம்ஐ கட்டணுமே, நம்ம எப்படி கட்டிவிடுவோம், அதனால் வேண்டான்னு அப்படி இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபோன் தொலைஞ்சிட்டு. இங்கே வரும்போதான் பாக்கெட்டில் பைக்கில் வச்சுருந்தேன், ஃப்ரெண்ட்லேருந்து ஜம்ப் ஆகி வெளியே விழுந்துட்டு. இருட்டு. அப்போ நைட்டு நான் வர்றேன், ஒரு 8 மணி போல் வரேன்னு நினைக்கிறேன். வந்துட்டு போகிற நேரம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு நேரம் அந்த பைக்குக்குள்ளே வச்சுருந்தேன், எனக்கு தெரியாமல் வச்சுட்டேன். அது ஏதோ ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது பைக்கு குலுங்கும்ல, அப்படி வெளியே வந்துட்டு இருட்டுக்குள்ளே விழுந்திருக்கு. நான் தெரியவும் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு பாக்கெட்டு தொட்டு பார்க்க ஃபோனை காணோம். உடனே புரிஞ்சுட்டு பைக்கில் தான் வச்சோம். பைக்கில் போய் பார்க்க பைக்கிலையும் காணோம். உடனே புரிஞ்சுட்டு இங்கே தான் விழுந்துருக்கணும். தேடி பார்த்தேன், ஃபோன் கிடைக்கவே இல்லை. சுற்றி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சுற்றிருப்பேன், ஃபோன் கிடைக்கல. ரொம்ப மனசு உடஞ்சிட்டு, ஆண்டவரே இன்னொரு புது ஃபோன் வாங்கணுமே, எப்படி வாங்குறது, இஎம்ஐயில் என்ன பண்ணுறது, அப்படி யோசிச்சுட்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அடுத்த நாள் இந்த சூழ்நிலையை எனக்கு தெரிந்த ஒருத்தர்கிட்ட சொன்னேன். இப்படி ஃபோனு தொலைஞ்சிட்டு எனக்கு ரொம்ப குடும்பத்தில் ஒருத்தர் அப்படி சொன்னேன். இப்படி உடனே கொஞ்சம் காசு கொடுத்து என்ன செஞ்சார்னா, நீங்கள் ஃபோன் வாங்குங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அது இஎம்ஐயில் தான் வாங்கினேன். கொஞ்சம் காசு தான் கொடுத்தாரு, மற்றது இஎம்ஐயில் வாங்கினேன். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா, அந்த இஎம்ஐ நான் ஒவ்வொரு மாதம் எப்படி அடைப்பாண்டவரே இப்படி யோசிச்சு தான் வாங்கினேன். ஆனால் அதை கரெக்டாக கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த இஎம்ஐயை கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தார். கரெக்டாக 2-3 மாதம். ஏன்னா ஆண்டவர் சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அது நமக்கு எப்படி முடியும், அது எந்த பிரச்சனை, நமக்கு மைண்டில் ஒரு ப்ரெஷரும் பிரச்சனையும் இருக்காது. ஆண்டவர் சொல்லி ஒரு விஷயம் செஞ்சோன்னா அந்த உறவுக்குள்ளே நீங்கள் வரணும். ஹல்லேலூயா. தெய்வம் என்கிட்ட பேசுகிறார், ஆண்டவர் சொல்கிறார், நான் இதை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கி என் கையில் ஒரு 1000 ரூபா இருந்தது. திடீர்னு ஆண்டவர் சொல்கிறார், என் கையில் அந்த 1000 ரூபா மட்டும்தான் இருக்குது, வேறு செலவு காசு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, 2 ஊழியக்காரங்களை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, இவங்களுக்கு 500 இவங்களுக்கு 500 இப்பொழுதே ஜிபே பண்ணி அனுப்பிவிடுன்னு.
நான் உடனே அனுப்பிவிட்டேன். நான் எந்த கேள்வியும் ஆண்டவர்கிட்ட கேட்கல. 2 ஊழியக்காரங்களை கொண்டு வந்து சும்மா இவங்களுக்கு 500 அனுப்பு, அவங்களுக்கு 500 தான். ஆனால் என்ன செஞ்சிரு இருக்கிறதான அனுப்பி விட்டு, சிலவங்களுக்கு அற்புதம் அடுத்த வாரம் நடக்கும், இல்லை அடுத்த நாளைக்கு நடக்கும். எனக்கு அடுத்த 10 நிமிஷத்தில் நடந்து அனுப்பி விட்டு 10 ஃபோன் அப்படி சார்ஜில் போட்டுட்டு அப்படி வைக்க ஃபோன் வருது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் காசு போட்டிருக்கேன். அனுப்பி விட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் நடக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லி செஞ்சால் தைரியமாக செய்யலாம். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் நம்ம கையில் வச்சுருக்கிறார். உங்கள் கையில் ஒரு குழந்தையை தாராருனா, ஒரு பொருளை தாராருனா, ஒரு பணத்தை தாராருனா, ஒரு வீட்டை தாராருனா, எதுக்கும் அவருக்கு என்ன இருக்குது? ஒரு நோக்கம். அதை நீங்கள் அறிய முயற்சி பண்ணணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஏசப்பா அது அறிய ஞானத்தை தாருன்னு சொல்லி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் பண்ணிடலாம், முழங்கால் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் எழும்பி கூட நீங்கள் நிற்கலாம். நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம நோக்கங்களின் தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் வைத்த நோக்கங்கள். எல்லோரும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த தமிழில் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி, நீங்கள் இவ்வளோ நேரம் செய்தி கேட்டீங்க, ஒரு 3 நிமிஷமாவது நான் உங்களுக்கு 12 மணி கரெக்டாக அனுப்பிடுவேன். ஒரு 3 நிமிஷம் உங்களுக்கு தெரிந்த தமிழில், சும்மா சோத்திரம்லாம் சொல்லக்கூடாது, உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்த தமிழில் உங்களுக்கு தெரிந்த பாஷையில் நீங்கள் பேசி ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பாட்ட சும்மா சோத்திரம் சொல்லி நிற்காதீங்க, சும்மா வாய் மூட்டு நிற்காதீங்க. ஏசப்பா என்ன கொண்டு உள்ள நோக்கம் என்ன, அதை நான் செய்யணும். ஹல்லேலூயா. 3 விஷயம் நான் சொன்னேன். ஹல்லேலூயா. தாழ்மையாக இருக்கிறத பற்றிலாம் சொன்னேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டப்பா, ஒரு திட்டம் உண்டப்பா. நாங்கள் சாதாரண மனிதர்களே ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது எவ்வளோ திட்டம் பண்ணி பண்ணுறோம். நீர் தெய்வ ஆண்டவரே, நீர் எவ்வளோ திட்டத்தோடு எல்லா வார்த்தையும் எல்லா காரியத்தையும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கையில் நீங்கள் என்ன தந்தாலும் அதில் ஒரு நோக்கம் உண்டுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி கேட்டோம், நாங்கள் செய்தி கேட்டோம்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கையில் கொடுத்த அந்த பொண்ணினுடைய நோக்கத்தை அறியாமல் அதை விக்கிரகங்களுக்கு பயன்படுத்திட்டாங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதப்பா, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. எங்கள் கையில் கொடுக்குற அந்த நேரம், எங்கள் கையில் கொடுக்குற பணம், எங்கள் கையில் நீர் கொடுக்குற ஆண்டவரே செல்வங்கள், நீரே எங்கள் கையில் கொடுக்குற நன்மைகள் எதுவானாலும் சரி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதை உண்மையாய் செய்ய, அது உம்முடைய நோக்கத்தை எதுக்காக செய்யணும், என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட கேட்டு நான் செய்யணும் ஆண்டவரே. கேட்கும்போது தெளிவாக உங்கள் நடத்துதல் எனக்கு உண்டாகணப்பா. தெளிவாக நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியணப்பா. அந்த தெளிவாக என் இருதயத்தில் இதை நீ செய், இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு எனக்கு கரெக்டாக ஒரு நடத்துதல் வேணும் ஆண்டவரே. அந்த ஞானத்தை தாரோ ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த ஞானத்தை தாரோ ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்த தமிழில் சொல்லி ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது ஏசப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை, இனி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடையாதுங்க. இந்த ஒரு வாழ்க்கை தான் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, ஒரு வாழ்க்கை தான். இந்த இயேசுவுக்காக அந்த நோக்கத்தை முடிக்கிறபடி நம்ம வாழணும். கரெக்டாக நான் வாழணும் ஆண்டவரே. ஏதோ சாப்பிட்டேன், வேலை செஞ்சேன் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நீர் என்னை கொண்டு எதற்கு என்னை ரட்சித்தீர், எனக்குள்ள அந்த விலையேறப்பட்ட ஆத்துமாவை எதுக்கு வச்சீர் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நான் புரிஞ்சு ஆண்டவரே கரெக்டாக நான் வாழ, சரியாய் வாழ, உம்முடைய நோக்கத்தின் அடிப்படையில் கரெக்டாக நான் வாழ எனக்கு ஞானந்தாரோ, கிருபத்தாரோ, கிருபத்தாரோ, கிருபத்தாரோ. ஹல்லேலூயா. 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 சும்மா ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாதப்பா ஆண்டவரே. உமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டாம் ஆண்டவரே. உங்கள் ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டாம் ஆண்டவரே. எனக்குள்ள என்ன திறமை, என்ன தாளந்து, என்ன கிருபை இருக்குது, அது உமக்காக நான் பயன்படுத்தணும் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. 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 உங்கள் தேவன் ஒரு பெரிய ஞானத்தை உங்களுக்கு தருவாராக, ஒரு பெரிய நடத்துதை உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார்,
உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆண்டவர் நம்மோடு பேசின கிருபைக்கு எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.